ஒரு டிஸ்க்ளைமர் சொல்லிடுறேன். போனே எனக்கு என்ன ஒரு அதிர்ச்சினா, எனக்கு பிரைஸை கேட்டோடனே நான் அம்மா அக்காலாம் அப்படியே ஒரு லுக்கு. எந்த ஷாப்பையும் வந்து நான் ப்ரொமோட்டும் பண்ணல, எந்த ஷாப்பையும் நான் வந்து டவுனும் பண்ணல. ஃபேக்ல கொடுத்துறாங்க நம்மளுக்கு. ஹாய் வணக்கம், வெல்கம் பேக் டு சேனல். நான் உங்கள் ஜம்னா. இன்னைக்கு இந்த வீடியோவில் மீஷோவில் பர்ச்சேஸ் பண்ணேன், வலையிலோசி அம்மா கிட்ட பர்ச்சேஸ் பண்ணேன் அண்ட் சவுகாப்பேட்டில் பர்ச்சேஸ் பண்ணேன். இந்த 3 இடத்துல பர்ச்சேஸ் பண்ண ரெயின்போ பேங்கிள்ஸ் கம்பேரிசன் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஓகே, பேங்கிள்ஸோட ஃபுல் டீட்டெயில் ரிவ்யூ பார்க்கணுமே ஒரு டிஸ்க்ளைமர் சொல்லிடுறேன். இப்போ பார்க்க போகிற இந்த பேங்கிள்ஸ் வீடியோவில் நான் எந்த ஷாப்பையும் வந்து நான் ப்ரொமோட்டும் பண்ணல, எந்த ஷாப்பையும் நான் வந்து டவுனும் பண்ணல. அது என்னோட இன்டென்ஷனும் கிடையாது. இது என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் இது என்னோட ஓன் மணி போட்டு தான் நான் வாங்கியிருக்கேன். நம்ம சேனலில் நீங்கள் சில பேர் கேட்டதுனால இந்த பேங்கிள் ரிவ்யூ போடுறேன். ஒரு இடத்துல வாங்கினா யூஸ்ஃபுல்லாக இருக்காதுன்னு நான் நினச்சிதான் நான் சில இடத்துல வாங்கி உங்களுக்கு கம்பேரிசன் வீடியோ போடுறேன். நான் இது என்னோட கம்ப்ளீட் ஆனஸ்ட் ரிவ்யூ தான் இருக்க போது. வாங்க பார்த்துடலாம். ஓகே, நான் இந்த பேங்கிள்ஸ் தான் வந்து நான் சவுகாப்பேட்டில் வாங்கினது. எனக்கு இது வந்து பேசிக் கலர்ஸ் அண்ட் பெஸ்டல் கலர்ஸ் தான் நான் இதில் வந்து சூஸ் பண்ணி நான் வாங்கியிருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு குவாலிட்டிலாம் ரொம்ப சூப்பராக இருக்குது. இது ஆக்சுவலி என்னென்னா, ரெயின் ட்ராப் பேங்கிள்ஸ் ட்ரெண்ட் ஆகும் போதே நான் வந்து நிறைய ஆன்லைனில் சர்ச் பண்ணேன். பட் எனக்கு ஆன்லைன் சர்ச் பண்ணாலும் எனக்கு வந்து ரொம்ப டவுட்ஃபுல்லாக இருந்துச்சு. ஒரிஜினல் தானா இல்லை டூப்ளிகேட்டா நமக்கு தெரியாது, ஃபர்ஸ்ட் குவாலிட்டியாக நமக்கு தெரியாது. ஸோ எதுக்கு பெட்டர், நம்மளுக்கு ரொம்ப பரிச்சயமான பிளேஸ்லேயே போய் வாங்கிடலாம்னு சொல்லி தான் நான் சவுகாப்பேட்டில் போய் வாங்கினேன். பட் சவுகாப்பேட்லேயும் வந்து நிறைய பேர் விற்கிறாங்க. அங்கேயும் வந்து டூப்ளிகேட் இருக்குது அண்ட் ஹை குவாலிட்டிலையும் இருக்குது. அங்கே என்னன்னா உங்களுக்கு நிறைய இடத்துல ஹோல்சேலும் வச்சிருப்பாங்க, ரீட்டெயிலும் வச்சிருப்பாங்க. எனக்கு நான் தேடி தேடி வாங்கினதா இந்த கடையில் வாங்கினேன். இந்த கடையில் வந்து ஆக்சுவலி குவாலிட்டி நல்லா இருந்துச்சு, ப்ரைஸும் வந்து ரீசனபிளாக இருந்துச்சு. இந்த கடையில் நான் சூஸ் பண்ணேன். இந்த கடையில் வந்து நிறைய கலர்ஸும் இருக்குது, வேரியன்ட் இருந்துச்சு. பட் எனக்கு இந்த பேசிக் கலர்ஸ் ஓகேன்றதால இந்த கலர் நான் சூஸ் பண்ணேன். நான் நல்லா இருக்குல்ல. இதோட ஒரு டசன் வந்து பார்த்தீங்கன்னா 150 சொன்னாங்க. பார்கெனும் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க, ஃபிக்ஸ்டு ப்ரைஸாக சொல்லிட்டாங்க அவங்க. இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 2.8 தான் நான் வாங்கியிருக்கேன். நான் என்னோட சைஸை அதுலேயே டவுன் சைஸ்லையும் இருக்குது, அதோட பெரிய சைஸ்லையுமே இருக்குது. நிறைய கலர்ஸும் வேரியன்ட் இருந்துச்சு அவங்ககிட்ட. நான் உங்களோட அட்ரஸ் நான் வந்து கிடச்சிருந்தேன், நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. நல்லா ஒரு ராயல் ப்ளூவில் இருக்கு பாருங்க, தெரியுதா? சில கடையெல்லாம் வந்து எனக்கு நான் ஃபீல் பண்ணி பார்க்கும்போது சிலதெல்லாம் அங்கங்கே ப்ரோக்கனாக இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி ஒரு இஷ்யூஸ்லாம் இது இல்லை. இது லைட் எல்லோவும் சொல்லலாம், கோல்டன் கலரும் சொல்லலாம். நம்ம நல்லா இருக்கு அந்த மாதிரி தான். இது வந்து நல்ல ஒரு மெஜந்தா கலர் தெரியுதா உங்களுக்கு? இதோட திக்னஸ் பாருங்க, இந்த டிசைன் பாருங்க, நல்லாவே தெரியுது உங்களுக்கு. டாட் டாட்டா கோல்டன் கலர்ல கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, அதனால அதுக்கு வந்து ரெயின் ட்ராப் பேங்கிள்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுல விட நிறைய ஃபேக் பேங்கிள்ஸ் இருக்கு ரெயின் ட்ராப்லேயே. அது வந்து என்ன சொல்ற, சீக்கிரமா உடஞ்சிரும், லோ குவாலிட்டியா இருக்கும். ரேஞ்ச் வந்து சில இடத்துல நிறைய கூட சொல்றாங்க. ஸோ அதனால நீங்க பார்த்து வாங்குங்க வாங்கும் போது. அண்ட் இதோட லைஃப் வந்து ரொம்ப நல்லாவே கொடுக்குது நம்மளுக்கு. இது வந்து ரெகுலர் யூஸ்க்கும் தாராளமாக போடலாம். அம்மா தாராளமாக போட்டு தான் இருக்காங்க. மோர் தென் 1 மந்த்துக்கு அது யூஸ் ஆகுது உடையாம. நார்மல் கிளாஸ் பேங்கிள்ஸ் தான் வந்து அந்த 1 வீக்குள்ளேயே உடஞ்சிரும். இது நல்லாவே உழைக்குது, ஆக்சுவலி திக்காவும் இருக்கு நல்லா. அதனாலே வந்து நம்ம இந்த ரேட்டுக்கு கொடுத்து வாங்கலாம்னு நினைக்கிறேன் நான். நல்லா இருக்குல்ல கிரீன் கலரு. இதெல்லாம் தான் நான் வந்து மீஷோ ஆப்ல வாங்கினது ரெயின் ட்ராப் பேங்கிள்ஸ். தெரியுதா உங்களுக்கு? இதுலயே ஃபேக் ஒன்று வந்திருக்கு பாருங்க. எனக்கு ஆல்ரெடி எனக்கு ஒரு ஃபேக் ஒன்று வந்துச்சு ஆக்சுவலி. அது வந்து என்னன்னா, நான் மல்டிபிள் கலர்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி கலர்ல வாங்கினேன். பட் எனக்கு அது வரல. எனக்கு 12 செட் ஆஃப் வந்து வெல்வெட் பேங்கிள்ஸ் வந்துச்சு எனக்கு டிஃப்ரெண்ட் கலர்ஸ்ல. நான் உடனே ரிட்டர்ன் போட்டுட்டேன், நான் அது வேணான்னு சொல்லிட்டு. பட் இதுல எனக்கு என்னன்னா, இந்த ஒரு பேங்கிள் தான் வந்து டூப்ளிகேட்டா வந்துருக்கு. இப்பதான் நோட் பண்ணானு. பெருசு பெருசா இருக்கு பாருங்க. அதே போல வந்து இந்த டிராப்பும் வந்து பாத்தீங்கன்னா கோல்டனு கிட்ட கிட்ட குடுத்துருக்காங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. இதுல இருக்கு பாருங்க, கொஞ்சம் தள்ளி தள்ளி இருக்கு பாருங்க, அந்த மாதிரி இருக்கணும். 2 எட்ஜ்லயுமே இருக்கணும். பட் எனக்கு என்னன்னா, நம்ம ட்ராவல் பண்ணி போனது எனக்கு அங்கே சவுகாப்பேட்டில். இது வந்து எனக்கு ஆன்லைனில் இருந்த இடத்துல நம்ம ஆர்டர் பண்ணோம், நம்ம இருந்த இடத்துலேயே வருது நம்மளுக்கு. இதுவும் 2.8 தான் வாங்க நான் இந்த கலர்ஸுமே வந்து எனக்கு. பட் என்னன்னா, எனக்கு சிலதான் இந்த மாதிரி நம்மளுக்கு டூப்ளிகேட்டாக வந்துடுது.
அது ஒரு நம்மளுக்கு தொல்லை இருக்கு. நம்ம நேரில் போய்னா நம்ம ஃபீல் பண்ணி வாங்கலாம். அப்படி போக முடியலன்ற பட்சத்தை இது மாதிரி ஆன்லைனில் போடும்போது இந்த ஃபேக்கில் கொடுத்துட்றாங்க நம்மளுக்கு. அண்ட் மோர் ஓவர் என்னன்னா நம்மளுக்கு இல்லை டேமேஜும் இருக்கும். சரிதா பாருங்க டேமேஜும் இருக்கு எனக்கு. ஸோ அந்த மாதிரியும் வந்து நம்மளுக்கு ரிசீவ் ஆக சான்ஸ் இருக்கு. செட்டுமே வந்து எனக்கு 150 கிடையாது, 150 அபவ் தான். 200 பிலோ தான் எல்லாமே எனக்கு வாங்கினேன். இது எல்லாமே ஓகே வாங்கலாம். பட் ஆனால் ட்ரஸ்டடான ஒரு பர்சனாக இருந்தால் ஒரு செல்லராக இருந்தால் வாங்கலாம் தாராளமே. இதுலையுமே இந்த க்ரீன் கலர் பாருங்க எனக்கு இந்த ஃபேக்காக கொடுத்துருக்காங்க பாருங்க. எதாவது இந்த ஒயிட் கலர் ஸ்டோனில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால இந்த மாதிரி அங்கங்கே ஃபேக்காக இருக்கும். இதுவும் எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரிஜினல் கிடையாதுன்னு நினைக்கிறேன். இந்த பிங்க்லலாம் பாருங்க. ஸோ நிறைய ஒரிஜினல்ஸ் கிடையாது. இது எனக்கு தெரிஞ்சு இது எதுவுமே ஒரிஜினல் கிடையாதுன்னு நினைக்கிறேன். அது வந்து செகண்ட் குவாலிட்டி அப்படின்னு சொல்ல பார்த்தீங்கன்னா அந்த மாதிரியான வளையல் தான் இது. பட் இந்த ரேஞ்ச் வந்து கம்பேர்ட் டு சவுகாபேட் எனக்கு காஸ்ட்லி தான் எனக்கு. நான் வந்து சவுகாபேட் வந்து பேங்கிள்ஸ்க்காக நான் பர்பஸ்க்காக போக மாட்டேன்னு வேற ஏதாவது வாங்கணும் அப்படின்ற பட்சத்தில் இதுவும் கூட சேர்ந்து நான் வாங்கிப்பேன். ஸோ அதனால எனக்கு ட்ராவல் சார்ஜஸ்லாம் அந்த போயிட்டு வரல எனக்கு வந்து அவ்வளோ ஒரு எக்ஸ்பென்சஸாக தெரியாது எனக்கு. ஸோ பேங்கிள்ஸோட ரேஞ்ச் மட்டும் எனக்கு கரெக்டாக இருக்கும் எனக்கு அங்கே. மெரூன் கலர், இது நல்ல ஒரு பிங்க் கலர். இது பிங்க்னும் சொல்லலாம், லைட் லாவெண்டரும் சொல்லலாம். ஒரு மாதிரி நல்லா டபுள் ஷேட் மாதிரி எனக்கு தெரியுது ஆக்சுவலி. நல்லா ரெட் கலர். இதுல பாருங்களேன் ரெண்டுமே இந்த பக்கம் ஒட்டி வச்சிருக்காங்க, இந்த பக்கம் 3 ஒட்டி வச்சிருக்காங்க. ஸோ அங்கங்க ஏனோ தானும் ஒட்டி கொடுத்துருக்காங்க பாருங்க, தெரியுதுங்களா உங்களுக்கு? கிரீன் கலர். ஆனால் இது ஃபர்ஸ்டில் எனக்கு இதெல்லாம் வந்து இந்த ஒரிஜினலாக தெரியும் எனக்கு. கம்பேர்ட் டு எனக்கு சவுகாபேட் வந்து எனக்கு சவுகாபேட்டே எனக்கு பெட்டராக தெரியுது எனக்கு. ஏன்னா இதில் அங்கங்கே ரெயின் ட்ராப் பேங்கிள்ஸே அந்த கலரே வந்து அந்த பளிச்சுன்னு இல்லை. அதனால அது ரொம்ப கிளாஸியா இருந்துச்சு எனக்கு சவுகாபேட்ல பேங்கிள்ஸ்லாம். நல்லா ராயல் ப்ளூ, இது ஒரு ராமர் ப்ளூ. இதுல பாருங்க இது வந்து சவுகாபேட்ல வாங்கினது, இது வந்து மீஷோல வாங்கினது. இது ரெண்டு கம்பாரிசனே பாருங்களேன். மீஷோல வந்து அங்கங்க குடுத்துருக்காங்க, ஏனோ தானும் குடுத்துருக்காங்க கோல்டன் கலர் பீட்ஸ் எல்லாமே. இதுல பாருங்க எவ்வளவு அழகா ஈவனா குடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து ஒரிஜினல் நம்ம சொல்றது. குவாலிட்டிலாம் எவ்வளவு ஹையா இருக்குன்னு நம்ம சொல்றது. இந்த ரேஞ்சுக்கு நம்ம தாராளமா வாங்கலாம் இந்த மாதிரிலாம் குவாலிட்டி கொடுத்துட்டு. பட் அதோட ஹையா தெரியுது ரேஞ்சு. பட் ஆனால் குவாலிட்டி என்னமோ இதோட கம்மியா தான் இருக்கு. ஸோ அப்போ பெஸ்ட்னு பார்க்கும்போது எனக்கு இதுதான் பெஸ்ட்டாக தோணுது. இதுதான் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளான வந்து கம்பாரிசன் தான். பார்க்கவே எல்லாருக்குமே தெரிஞ்சிடும் வந்து எப்படி இருக்குன்ட்டு. கலர் நான் திருப்பி சொல்றேன், கலர் மேபி வந்து டார்க் அண்ட் லைட்டனா இருக்கலாம். பட் ஆனால் அதோட ஃபினிஷிங்லாம் பாருங்க, அதுதான் எனக்கான டவுட்டு. இது வந்து கொஞ்சம் ஓகே போக முடியாதவங்க அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக தாராளமாக வாங்கலாம். எனக்கு தெரியாது சீரியஸாகவே இதை விட கம்மியிலும் இருக்கலாம், குவாலிட்டி நல்லாவும் இருக்கலாம். எனக்கு வந்து இதுக்கு நான் வாங்கினது கிடையாது. நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது வரைக்கும் இதுதான் தான் எனக்கு தெரிஞ்சது. பட் இதை விட கம்மியாக இருக்குது, குவாலிட்டியும் ரொம்ப ஹையாக இருக்குது, நீங்கள் எதாவது வச்சுருந்தீங்கன்னா ப்ளீஸ் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். என்ன தவிர எனக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபியூச்சரில். அண்ட் கமெண்ட் செக்ஷனில் பார்க்குறவங்களுக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே இதுதான் வந்து வலையோசி அம்மா கிட்ட வாங்கினது பேங்கிள்ஸ். இன்னும் அது ரொம்ப கம்மியாக இருக்கேன்னு பார்க்குறீங்களா? எஸ், நான் எக்ஸ்பெக்டேஷன் பண்ணி போனது வேறு விஷயம். பட் நடந்தது எனக்கு வேறு விஷயம். என்னன்னா வேற ஒன்றும் இல்லைங்க, நான் சவுகாபேட்டில் பேசிக் வலையஸ்லாம் வாங்கிட்டேன் நான். பட் எனக்கு இன்னும் வந்து இவங்களோட பேங்கிள்ஸ் வந்து போய் பார்க்கணும். ஏன்னா மேபி அவங்க ஹோல்சேலாக இன்னும் நிறைய வச்சிருப்பாங்க, குவாலிட்டி இன்னும் நல்லா இருந்திருக்கும், இல்லை நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்திருக்கும் தான் நான் எக்ஸ்பெக்டேஷனில் போனேன். பட் போனேன்னே எனக்கு என்ன ஒரு அதிர்ச்சினா ஒரு டசமே 250 சொல்லிட்டாங்க எனக்கு. எனக்கு ப்ரைஸை கேட்டோடனே நான் அம்மா அக்காலாம் அப்படியே ஒரு லுக்கு, இன்னது 250 அப்படின்ற மாதிரி எங்களுக்கு ஷாக் ஆயிடுச்சு. ஏன்னா லிட்டரலா அவங்க கடை வந்து தாம்பரத்துல இருக்கு. எங்களுக்கு வந்து இங்கிருந்து போதே ஒரு செலவுன்னு வச்சுக்கோங்க, டிராவல் எக்ஸ்பென்ஸ் அது ஒன்று வச்சுக்கோங்களேன். பட் எனக்கு வந்து 250 கொடுத்து வாங்குற அளவுக்கு எனக்கு ஒர்த்துன்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பா ஒர்த் இல்லைன்னு நான் சொல்லுவேன். ஏன்னு சொல்றேன்னு கேட்டுக்கோங்க. எனக்கு சவுகாபேட்ல வாங்கினதும் இங்க வாங்கினதுமே சேம் குவாலிட்டி தான். சரிதான் உங்களுக்கு, சேம் குவாலிட்டி தான். பட் எனக்கு சவுகாபேட்டே வந்து எனக்கு பெஸ்ட் தோணுச்சு. ஏன்னா ஒரு டசன் வந்து 150 வச்சுக்கோங்களேன். 150 போது நான் ஒரு 10 டசன் வாங்குறேன். இங்க வந்து நான் வந்து அந்த இடத்துல வந்து நான் 5 வலை கூட வாங்க முடியாது. எனக்கு அந்த 10 டசன் வாங்குற ரேஞ்சில் வந்து இங்க 5 டசன் கூட நம்ம என்னால வாங்க முடியாது. எனக்கு வந்து லிட்டரலி வந்து எனக்கு லாஸ் ஆஃப் மணி தான் எனக்கு அங்க ஆகும். ஏன்னா அவங்க கிட்ட வந்து இன்னும் கலெக்ஷன்ஸ் நிறையவே இருந்துச்சு. எனக்கு கலர்ஸும் ரொம்ப வேரியண்டா வச்சிருந்தாங்க. பட் ஏன்னா எனக்கு மனசு வரல. ஒரு ஒரு செட்டுமே வந்து நார்மல் கண்ணாடி வலையில வந்து 250 கொடுத்து வாங்குற அளவுக்கு எனக்கு மனசு வரல எனக்கு. அதனால நான் வாங்கல. சரி போயிட்டுமே வாங்கணுமே அப்படின்றதுக்காக பர்பஸ்க்காக தான் நான் இந்த 3 கலர் சும்மா வாங்கினேன்னு. பிளாக், ராமர் ப்ளூ அண்ட் லைட் கிரீன். தெரியுதா உங்களுக்கு? எனக்கு வந்து ஆக்சுவலி நான் 2.8 தான் வாங்கினேன். இது அதோட கொஞ்சம் பெருசா இருக்கு, என்ன இதுன்னு தெரியல எனக்கு அவங்ககிட்ட வாங்கினது. பட் குவாலிட்டி என்னமோ சேமா தான் இருக்கு, டிஃப்ரென்ஸ் எதுவுமே தெரியல ஒன்றும் பெருசா. பட் சேமா தான் இருக்கு. மேபி நான் வாங்கும் போது வந்து 250 இருந்துச்சு. இப்போ காஸ்ட் அதிகமா இருக்கா இல்லை லோவா இருக்கான்னு எனக்கு சீசா தெரியாது. இவங்களோட அட்ரஸ் நான் வந்து நான் போஸ்ட் பண்றேன் நான் டிஸ்கிரிப்ஷன்ல. வேணுன்றவங்க கண்டிப்பா நீங்க நியர்பை இருக்கீங்கன்னா கண்டிப்பா தாராளமா வாங்கிக்கோங்க. நல்லா இருக்கலாம். பிளாக் கலர் கொஞ்சம் லூஸா இருக்கு மாதிரி தான் எனக்கு தெரியுது.
நல்லா இருக்குல்ல? ஓகே, ஃபைனலா இந்த வீடியோல எனக்கு கம்பேர் பண்ணி எனக்கு எந்த இடம் பெஸ்ட்ன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து சவுகாபாத் தான் பெஸ்ட்டா தோணுச்சு. ஏன்னா எனக்கு வளையல் வந்து எனக்கு கம்ஃபர்ட்டாவும் இருக்கு அண்ட் குவாலிட்டி நல்லாவும் இருக்கு அண்ட் ரேஞ்சும் வந்து ரொம்ப ரீசனபிளாவும் இருக்கு. எனக்கு என்னன்னா வளையல் மட்டும் வாங்கணும்னு அவசியம் கிடையாது. எனக்கு அங்க போனா எனக்கு என்ன வேணா வாங்கலாம். வளையல்லயே நெறைய டிஃபரெண்ட் கலெக்ஷன்ஸ் இருக்கு. நெறைய வெரைட்டிஸ் இருக்கு. நீங்க எது வேணா அங்க போனா சவுகாபாத்ல வாங்கலாம். ஏன்னா அது ஹோல்சேல் ஆஃப் மார்க்கெட் அது சென்னைக்கு அது. ஆனா நீங்க எது வேணா அங்க பர்ச்சேஸ் பண்ணலாம். அதனால எனக்கு அது வந்து பெஸ்ட்ன்னு தோணுது. இந்த 3த்துல எனக்கு அது பெஸ்ட்ன்னு தோணுது. சப்போஸ் நீங்க வந்து அங்க போக முடியாத பர்சனா இருந்தீங்கன்னா, நீங்க வந்து பல்லாவரம், தாம்பரம் அந்த மாதிரி ஏதாவது குரோம்பேட் அந்த மாதிரி ஏரியால நீங்க ரவுண்ட் அப்ல இருந்தீங்கன்னா, நீங்க வந்து வளையோசி அம்மா கிட்ட போனா நீங்க குவாலிட்டி வந்து டாப் நாச்ல தான் இருக்கு. அங்கேயும் தாராளமா வாங்கலாம். பிரைஸ் எவ்வளவா இருந்தாலும் பரவாயில்லன்ற மாதிரி பர்சன் இருந்தீங்கன்னா, தாராளமா அங்கேயும் நீங்க ரெஃபர் பண்ணலாம் நீங்க. அப்படி இல்ல நீங்க எங்க 2மே போக முடியல, இந்த 2 ஷாப்புமே உங்களுக்கு வந்து லாங் அதோட நீங்க அவுட்டர்ல இருக்குன்ற மாதிரி பர்சனா இருந்தீங்கன்னா, நீங்க தாராளமா மீஷோல ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் மீஷோல எனக்கும் வந்து ஃபேக்ல தான் சிலது வந்திருக்கு. பட் என்ன நான் வாங்க எல்லாத்தோட லிங்க்கும் உங்களுக்கு ஷேர் பண்றேன். பிடிச்சிருந்தா அங்க வாங்குங்க. இல்லைன்னா நீங்க வேற செல்லரையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, வீடியோ ரெண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டிப்பா பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பார்த்த பேங்கிள்ஸ் எல்லாம் பிடிச்சிருக்கு, எல்லாம் பிடிக்கல அண்ட் இதை விட கம்மியா ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்க ஏதாவது எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருந்தீங்கன்னா எனக்கு கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. நானும் பார்க்குறேன், எனக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன் பார்க்கறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். அண்டில் தென் பை ஃப்ரம் ஜமுனா. பாய், நன்றி, வணக்கம்.